தனியார் மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் தனியார் மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு தொற்று உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக மாவட்ட இணை பொது சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் இதுவரை 47 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட DNA மாதிரிகளை கொண்டு சரிபார்த்து உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. DNA மாதிரிகளை கொண்டு ஒட்டுமொத்தமாக 87 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. இதில் 47 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை டெல்லி இடையேயான 2 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை டு டெல்லி, டெல்லி டு சென்னை ஏர் இந்தியா விமானங்கள் நிர்வாக காரணங்களால் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் சென்ற ஏர் இந்தியா விமானம் சுமார் 6 மணி நேரம் கால தாமதமாக புறப்பட்டு சென்றது. சவுதி அரேபியாவின் தமாமிலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா விமானம்தான் சிங்கப்பூருக்கும் இயக்கப்படும் என்பதால் சவுதியிலிருந்து சென்னைக்கு வர ஏற்பட்ட கால தாமதத்தால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விமான பயணிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ரூட்டுத்தள மோதலை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி மாணவர்கள் ரூட்டுத்தள பிரச்சினையில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அவர்கள் அதிக அளவில் செல்லும் பேருந்து மற்றும் புறநகர் வழித்தடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மாணவர்கள் சென்னை அண்ணா நகரில் ஒரு இடத்தில் திரண்டு அங்கிருந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதனால் அண்ணா நகரில் போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இதேபோன்று கீழ்ப்பாக்கம், மெரினா கடற்கரை, நந்தனம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் போலீசாரும் சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர், ஆவடி உள்ளிட்ட புறநகர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசாரும் மாணவர்கள் ரகளையில் ஈடுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் பூட்டி இருந்தாலும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீட்டை சீல் வைக்க அதிகாரம் இருக்கிறதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என ஒப்புக்கொண்ட அமலாக்கத்துறை நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தது. மேலும் இதே டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதன் முடிவுக்கு உயர்நீதிமன்றம் காத்திருக்கலாம் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவித்தபோது, இதே உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்த சென்றது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறுவனை கடத்திய வழக்கில் உடந்தையாக செயல்பட்ட ADGP ஜெயராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சஸ்பெண்டான ADGP ஜெயராமன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது இவ்விவகாரத்தில் தனக்கு தொடர்பில்லை என்றும் காவல் நிலையத்தில் 24 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்பதே நோக்கம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த உச்சநீதிமன்றம் ஜெயராமனின் சஸ்பெண்ட் குறித்து கேள்வி எழுப்பியதுடன் சஸ்பெண்டை திரும்பப் பெறுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டு தெரிவிக்கும் வகையில் விசாரணையை ஒத்திவைத்தது. இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது, அதற்கான தண்டனையை கொடுப்போம் என ஈரான் தலைவர் கமேனி கூறியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவருடைய கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் தலைவர் கமேனி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் சரி செய்ய முடியாத பெரும் சேதத்தை சந்திக்கும் என கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானின் வரலாறு அறிந்தவர்கள் எங்களை அச்சுறுத்த மாட்டார்கள் என்றும் ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மாபெரும் தவறிழைத்துவிட்டது என்றும் அதற்கான தண்டனையை கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் 585 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெஹ்ரான் உள்ளிட்ட இடங்களில் நடத்திய தாக்குதலில் 1326 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இஸ்ரோ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் இஸ்ரேலிய வழிகாட்டுதலுக்கு இணங்க ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் மேலும் 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லும் திட்டம் பல்வேறு காரணங்களால் வருகின்ற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் உதவியுடன் க்ரூ டிராகன் விண்கலத்தில் வீரர்கள் நால்வரும் விண்வெளிக்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இந்திய நேரப்படி சரியாக மதியம் 1:12 மணிக்கு ராக்கெட்டை விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்வெளி பயணத்தை இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.